அப்பா போயிட்டு வந்தாச்சு எப்படியோ முடியலடா. மா நீலாம் வந்தால் செதறிப்ப. வகை வகையாக ரகரகமாக சாப்பாடு. என்ன சாப்பாடுக்கு செம்ம கூட்டம். முடியல. சென்னையில் டிராஃபிக் தான் அதிகமாக பார்த்தா இங்கே சாப்பாடுக்கும் அப்படி தான் இருக்குது ஃபங்க்ஷனில். என்ன பண்ணுறது? என்னம்மா தேடுற? அது எடுத்துட்டு வரலையாடா? இதுவா பாரு. தேங்காய் கச்சிச்சிரா. நாளைக்கு பேசல தேங்காய் பிரியாணி. அப்போ நான் பேசுறது எதுவுமே கேட்கலையா? 1 + 1 = 2 ஓகேவா? ஏய் சதீஷ் தூங்காத. நெக்ஸ்ட் நீ என்ன சொல்லணும்? 2 + 2 = என்ன? ஏய் சதீஷ் ஏய் குட்ரா. முன்னாடி ஒரு அடி எடுத்து வச்ச கிழிச்சிருவேன். குட்ரா என் சதீஷா. சதீஷா? ஏய் சதீஷ் சதீஷ் வேணாண்டா வேணாம். அம்மா அம்மாவா? இரு. ஐயோ கிழிஞ்சிருச்சே. வெறுப்பா இருக்கு. டேய் நான் இல்லடா அவன்டா. என்ன சாப்பிடுறது கொடு. ஆமாண்டா அது நேத்து பார்த்தோம். கிளிக்குன்னு ஜாவா. அந்த 123வது பாரு செம்மையா இருந்தது. அப்பாடி இப்போ நிம்மதியா தூங்கலாம். யார் தொந்தரவும் இல்லை. என்னம்மா? இஞ்சி எடுக்க வந்தேன்டா. தூங்க விடுங்கடா. திருப்பி நைட் ஷிஃப்ட் போகணும்டா. சாவடிக்கிறானுங்களே என்ன. தமிழ் ஓடி போய் பால் பாக்கெட் வாங்கிடுறா. இரு போறேன். இதுக்கு மேல நீ கூப்பிட்ட அப்புறம் அவ்வளவுதான். நான் செத்து போயிடுவேன். தமிழ் அட போங்கடா. எனக்கு ஒண்ணு தூக்கவே வேணாம். ஹலோ அப்பா எங்கப்பா இருக்க? இன்னும் வீட்டுக்கு வரல? தங்கம் அப்பா வர லேட் ஆகும்மா. என்னப்பா டைம் ஆச்சுல இன்னும் வீட்டுக்கு வரல? ஆஃபீஸில் எக்ஸ்ட்ரா ஒர்க் கொடுத்துருக்காங்கம்மா. சரி சாப்பிட்டியா? இல்லைம்மா வீட்டுக்கு வந்துதான். சீக்கிரம் சாப்பிடுப்பா. நீ சாப்பிட்டியா தங்கம்? இல்லைப்பா நீ வந்தோட நான் சாப்பிட்றேன். ஏம்மா நீ போய் சாப்பிடு. நான் அப்பா வந்துடுறேன். லவ் யூ. இந்தாடி பரிமளா ஒரு கிளாஸ் சுத்தண்ணி எத்தனை வாடி. சரிங்க. அவன் ஃபோன் பண்ணா எடுக்கவே மாட்டாங்க. அவனுக்கு ஃபோன் பண்ணு. ஃபோன் பண்ணா எடுக்கலையா? இருக்கு இரு நான் ஃபோன் பண்றேன். அப்பா வந்துட்டேன். வந்துட்டியா? அம்மா ஃபோன் பண்ணா எடுக்க மாட்டேன். ஃபோன் பண்ணி எடுத்துட்டேனே. என்ன ஸ்மார்ட் நினைப்பா? உரிச்சிடுவேன். எதை? தோலை. ஒழுங்கா இரு. சாரிப்பா. தமிழ் எங்கப்பா போற? வெளியே போறேன். கொஞ்சம் உங்கள்கிட்ட பேசணும்ப்பா. வேலை ஏதாச்சும் ட்ரை பண்ணலாம்ல. வீட்லேயே இருந்தால் சோம்பேறித்தனமாயிடும்பா. முடிஞ்சா. யார் சொன்னா? இல்லைப்பா யார் சொன்னான்னு கேட்டேன். உங்க பெரியப்பா. நினைச்சேன் என்னோட இன்னும் வரலையேன்னு. மாப்பிள்ளை பார்க்கலாமா? வர மாப்பிள்ளை வேணாம் சொல்ற. என்ன பண்ண போற? எல்லாரும் பொண்ணுக்கு எப்போ கல்யாணம் பண்ணுவேன் கேட்குறாங்க. ஒரு 10 லட்ச ரூபாய் கொடுக்க சொல்லுங்க. அவங்க சார்பாக கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். வயசு வேற ஆகுது சொல்றாங்க. யார் சொன்னா? எனக்கு வயசு ஆகுதுன்னு? எனக்கு வயசு ஆகுதா? இரு அந்த பக்கத்து வீட்டு பரிமளா தான் இருப்பான். இரு அவளை கேட்டு வரேன். டேய் இந்தாடி. ஏய் இங்க வாடி. ஏய் பரிமளா. அண்ணா நான் ஆடுறேண்ணா. சரி ஆடு. பார்த்து ஆடு. எல்லா பாலும் அவன் ஸ்பீடாக போடும். பார்த்து வை. எல்லா பாலும் மாட்டோம். ஓகே ஆல் தி பெஸ்ட்.
எங்க போற? சீனியர்லாம் இங்க உட்காந்துக்கிறோம், அப்புறம் நீ போயிட்டு ஆடலாமா? காலைல 6 மணில இருந்து இங்க உட்காந்துருக்கோம், அப்புறம் பேசிங்களா? நீ தூக்கிட்டு போயிட்டா அப்புறம் நாங்க என்ன கிரவுண்ட்ல புல்லு புடுங்கிறதுக்கு உட்காந்துக்கிறோம். போயிட்டு பைத்தியக்கார பைலட் அந்த மாட்டிக்கிட்டு போடுறப்பா. தமிழ் ஹோம்ஒர்க் ஏன் முடிக்கல? வாயத்து வந்து பேசுறா. உண்மையை சொல்லணும். ஆமா சார், நான் ஹோம்ஒர்க் எழுதலை. நேற்று காலையில் எங்கள் அம்மா அப்பா வெளியே போகலான்னு சொல்லி கூப்பிட்டதுக்கு நான் வரல, எனக்கு ஹோம்ஒர்க் இருக்கு, ஹோம்ஒர்க் எழுதான் போனேன். எங்கள் மிஸ்ஸு காதை பிடிச்சி கண்ணா பின்னா தருவாங்கன்னு காலையில் இல்லாத குறைய கெஞ்சி பார்த்தேன் சார். அதுக்கு அவங்க ஒரு நாள் தான் எழுதாமல் போனால் ஒன்றும் திட்ட மாட்டாங்கன்னு சொல்லி அதே மீறி நான் வரலன்னு சொன்னதுக்கு அங்கே போனால் அதை சாப்பிடலாம், இங்கே வந்தால் இதை சாப்பிடலாம் ஆசையை காட்டி கூட்டின்னு போயிட்டு இப்போ உங்கள் முன்னாடி ஹோம்ஒர்க் எழுத முடியாமல் வந்து நிற்கிறேன் சார். இதான் சார் நடந்தது. கேட்டுட்டீங்களாமா? கேட்டுச்சு, வீட்டுக்கு வா இருக்கு. ஃப்ளாஷ்பேக். தமிழ் வீட்டுல இருந்து கால் பண்றாங்க, சொல்லுங்கம்மா. ஹோம்ஒர்க் பத்தி என்ன கேட்டீங்களா? அவன் ஃபுல்லா விளையாடினே இருந்தான் நேத்து, ஹோம்ஒர்க்கே எழுதல. ஓ ஓ ஓகே, லைன்ல இருங்க. ஆயிடா. டேய், நேத்து மேக்ஸ் மிஸ் சம்மு குத்தாங்க, போட்டியா? இல்லையே. ஐயோ, பிரேயர் முடிஞ்சது ஃபர்ஸ்ட் கிளாஸ் அவங்களுக்கு தான் வரேன்னு சொல்லியிருக்காங்க. என்ன பண்ணலாம்? டேய் தமிழ், டேய் டேய், என்னடா உனக்கு பெண்ணு குடுறா? இந்த இடத்துல கிளம்பு. அப்பாடி முடிச்சாச்சு. பச்சை பால் வேணும்டா, நல்ல டீயை போடு. பால் வேணுறதுக்குள்ள பெட்டெல்லாம் போட்டு வச்சுக்கிறாங்க. டேய், யாரா நீ எங்கள் வீட்டு உள்ளக்கிற? ஐயோ மாமா, எப்போ வந்த? மாமாவா? யார்? ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். நான் அம்மா ஃபோன் பண்ண. ஹலோ. டேய், பால் வாங்கினு போனேன், எங்கடா போன? பழைய வீட்டான போயிட்டியா? தூக்க கலகத்தில் பழைய வீட்டுக்கு வந்துட்டோமா? வேற பார்க்குறானே, சமாளிப்போம். வரேன் வை, வரேண்ணா மாமா. என் வீட்டுக்கு பால்னு ஒன்று கேடு, நான் என் புது வீட்டுக்கு எடுத்து போகிறேன். டேய் டேய், நான் தானே ஃப்ரிட்ஜு பேசுகிறேன். வந்துட்டான் திருப்பி. ஃப்ரிட்ஜை ஏன் திறக்கிறோம், எதுக்கு திறக்கிறோன்னே தெரியாமல் திறப்போம். எதுக்குடா என்னை திறந்து பார்க்குற? வந்து என் உயிரை எடுக்கிறியடா. ஏய், அப்படி தான் பண்ணுவேன். என்ன பண்ணுவேன்? ஓவரா பேசுனா கைட்டி கைலாங்கல்ல போட்டுருவேன். போடுவேடா போடுவேன். நீ சம்பாதிச்சு வாங்கியிருந்தா தெரியும். நீ ஏன் தண்டை சோத்துன்ற? சும்மா ஏதாச்சும் இருக்குமான்னு ஒரு ஆசையில் பார்க்க வந்தேன். அதுக்கு நீ வேலை வெட்டி போயிருக்கணும். அப்போ தான் ஏதாச்சும் ஒன்று அடக்கி வச்சுருக்க முடியும். அதெல்லாம் எனக்கு தெரியும். நீ மூடு, வேலை வெட்டிக்கு போனோமா? ஐயா, திரும்ப வருவேன், துறப்பேன். போடா பார்ட் டைம் பைத்தியம். என்னம்மா துரை எங்கே கைட்டத்துக்கு போலையா? ஐயோ வந்துட்டாரா? டே, ஐ டோன்ட் நோ. என்னதுரா அது? எனக்கு தெரியாது. இப்படி போட்டு வச்சான். என்ன பண்ண? நீ எப்படிதான் சொல்றப்ப? ஐ டோன்ட் நோ, எனக்கு தெரியாதுதான் அர்த்தம். சிப்ஸ் சாப்பிடும். டேய், உன்கிட்ட லாஸ்டா ஒரு கேள்வி கேட்குறேன், அதுக்கு மட்டும் கரெக்டாக பதில் சொல்லு. இல்லை படிப்பு முடிஞ்சிச்சு, அடுத்து என்ன பண்ண போற? கல்யாணம் பண்ணிட்டு தனி குத்துறம் போலான்னு. டேய், நம்மள எதுக்கு வெயிட் பண்ண வச்சாங்க? வேற எதுக்கு வெயிட் பண்ண வச்சிருப்பான்? எக்ஸ்ட்ரா வேலை இருக்குது, கொஞ்சம் செஞ்சு கொடுத்துருப்போம்னு சொல்லுங்க. அப்படிலாம் இருக்காது, போனஸ் கொடுக்கவா இருக்கும். போனஸா? அது வச்சு அந்த நாய் கொடுக்குதாச்சு. ஏய், அவர் தருவார். வந்துட்டான். சரி, அப்புறம் இன்னைக்கு எவனாச்சும் என்னை பற்றி கேவலமாக பேசியிருப்பீங்க, போனஸ் ஒன்றும் தரலன்னு. அவன் யாருன்னு ஃபர்ஸ்ட் போட்டு கொடுக்குறவங்க 5000 ரூபாய் போனஸ். நான் சொல்கிறேன் சார். ஐயோ, அப்போ நீ தானே
பேய் இவனை ஊருக்குள்ளே விட்டா சரிப்பட்டு வர மாட்டான். இவனை அச்சி ஆள் இல்லாத காட்டு உள்ள போட்டுரு. அப்புறம் நண்பர்களே, இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தீபாவளி முஞ்சனு வந்துருங்க. டபுள் ஷிஃப்ட் பார்க்கணும்.